உண்டாக நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. எழுந்திருப்போம். நம்ம மத்தியிலே அப்பரச வடிவிலே எழுந்து வந்திருக்கிற நம்முடைய ஆண்டவர் இதோ புகழ்ச்சிக்குரியவரும் ஆராதனைக்குரியவரும் போற்றுதற்குரியவருமாய் நம்ம மத்தியில் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்கி அவருடைய பிள்ளையாய், அவருடைய அன்பு மகனாய் மகளாய், அவருடைய உரிமை பெற்று உரிய பிள்ளையாய் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தெய்வமாய் நம்ம மத்தியில் இருக்கிறாரு. இதோ அன்புக்குரியவர்களே, இந்த பாடல் வழியாக நம்ம அவரை ஆராதித்து அவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய திருப்பெயரை நாம் உயர்த்துவோம். சக்தி பாடுவோம். அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும்
ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எங்களை உற்று பார்க்கிற தெய்வமே, எங்களை காண்கிறவர, எங்கள் குடும்பத்தை எங்கள் பிள்ளைகளை பார்க்கிறவர, எங்கள் வேதனைகளை பார்க்கிறவர, எங்கள் நோய்களை பார்க்கிறவர, யாவை நாங்கள் மனதார துதிக்கிறவையா. ஒரே ஒரு பார்வையினால எல்லாம் மாறி போகும். நன்றி அப்பா, நன்றி சொல்லி துதிக்கிறோம். என்னை கண்டியே நன்றியா. என்னை கண்டீரே நன்றியா. என்னை கண்டீரே நன்றியா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவே ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். நானே உன்னை குணமாக்கும் தெய்வம் என்று சொல்கிறார்கள். எங்கள் நோய்களை சுமந்து கொண்டவர், எங்கள் துக்கங்களை ஏற்றுக்கொண்டவர், எங்களுடைய கலவுகளால் எங்களை குணப்படுத்துகிறவர். நாங்கள் நன்றி செலுத்துகிற மாட்டவர். நினைத்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிற ராஜா. சோதனைக்கிற தகப்பனே. ஏகோவரப்பா ஏகோவரப்பா சுகம் கட்டிலே நன்றியா. ஏகோவரப்பா ஏகோவரப்பா சுகம் கட்டிலே நன்றியா. சுகம் கட்டிலே நன்றியா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை இயேசுவே ஆராதனை இயேசுவே 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 ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே நன்றி பிதாவே நன்றி பிதாவே நன்றி
நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். வானத்திலிருந்து இறங்கி வந்தவரே, வானத்திலிருந்து இறங்கி வந்தவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். என் உடலை உண்பவன் இரத்தத்தை குடிப்பவன், என் உடலை உண்பவன் இரத்தத்தை குடிப்பவன் முடிவில்லா வாழ்வு பெறுவான் என்ற வாக்குறுதியை தந்தவரே, முடிவில்லா வாழ்வு பெறுவான் என்ற வாக்குறுதியை தந்தவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உலகம் முடிகின்ற வரைக்கும், உலகம் முடிகின்ற வரைக்கும் உங்களோடு இருப்பேன் என்ற வாக்குத்தத்தம் தந்தவரே, உங்களோடு இருப்பேன் என்ற வாக்குத்தத்தம் தந்தவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, என்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். பட்டமைய குருடனுக்கு பார்வையை தந்தவரே, பரத்திலேயே உருடனுக்கு பார்வையை தந்தவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். பிறவி முடவனை நடக்க வைத்தவரே, பிறவி முடவனை நடக்க வைத்தவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இறந்து போன லாசரை உயிரோடு எழுப்பினவரே, இறந்து போன லாசரை உயிரோடு எழுப்பினவரே, எங்களையும் உயிரோடு எழுப்புகிறவரே, எங்களையும் உயிரோடு எழுப்புகிறவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். தாயின் விதவையின் கண்ணீரை துடைத்தவரே, தாயின் விதவையின் கண்ணீரை துடைத்தவரே, எங்கள் கண்ணீரை துடைக்க மாட்டீரோ, எங்கள் கண்ணீரை துடைக்க மாட்டீரோ. வேதனையோடு வியாதிகளோடு வந்திருக்கிறேன் ஐயா, வேதனையோடு வியாதிகளோடு வந்திருக்கிறேன் ஐயா, பிரச்சனைகளோடு கலக்கங்களோடு வந்திருக்கிறேன் ஐயா, பிரச்சனைகளோடு கலக்கங்களோடு வந்திருக்கிறேன் ஐயா. உம்முடைய பார்வை என் மீது விடுவதாக, உம்முடைய பார்வை என் மீது விழுவதாக. மனிதனை நம்பி ஏமாந்து போயிருக்கிறேன், மனிதனை நம்பி ஏமாந்து போயிருக்கிறேன், உலகத்தின் காரியங்களிலே ஏமாந்து போயிருக்கிறேன், உலகத்தின் காரியங்களிலே ஏமாந்து போயிருக்கிறேன், உலகத்தையே நான் முழுமையாக நம்பி இருந்தேன் ஐயா, உலகத்தையே நான் முழுமையாக நம்பி இருந்தேன் ஐயா. என் மீது இரக்கமாயிரோ, என் மீது இரக்கமாயிரோ. வேதனையிலே துடிக்கிறேன், வேதனையிலே துடிக்கிறேன், வியாதியிலே கஷ்டப்படுகிறேன், வியாதியிலே கஷ்டப்படுகிறேன். மருத்துவரிடம் செல்லாத நாட்களே இல்லை ஆண்டவரே, மருத்துவரிடம் செல்லாத நாட்களே இல்லை ஆண்டவரே, பிரச்சனையினாலே கண்ணீர் வடிக்காத இரவுகள் இல்லை ஆண்டவரே, பிரச்சனையினாலே கண்ணீர் வடிக்காத இரவுகள் இல்லை ஆண்டவரே, கண்ணீரினால் என் படுக்கை நனைந்து விட்டது, கண்ணீரினாலே படுக்கை நனைந்து விட்டது, என் தலையணை நனைந்து விட்டதையா, என் தலையணை நனைந்து விட்டதையா. திகிலோடவே தூக்கத்திற்கு செல்லுகிறேன், திகிலோடு தூக்கத்திற்கு செல்லுகிறேன், பயத்தினால் தூக்கம் வருவதில்லை ஆண்டவரே, பயத்தினால் தூக்கம் வருவதில்லை ஆண்டவரே, இரவு முழுவதும் விழித்திருந்தே காத்திருக்கிறேன், இரவு முழுவதும் விழித்திருந்தே காத்திருக்கிறேன், எப்போது விடியும் என காத்திருக்கிறேன் ஐயா, எப்போது விடியுமென காத்திருக்கிறேன் ஐயா. என் வேதனைகளை பார்ப்பவரே, என் வேதனைகளை பார்ப்பவரே, என் துன்பங்களை பார்ப்பவரே, என் துன்பங்களை பார்ப்பவரே, என் வியாதிகளை பார்ப்பவரே, என் வியாதிகளை பார்ப்பவரே, என் பிரச்சனைகளை பார்ப்பவரே, என் பிரச்சனைகளை பார்ப்பவரே, என் மீது நீர் இரக்கம் காட்ட மாட்டீரோ, என் மீது நீர் இரக்கம் காட்ட மாட்டீரோ. சாமுவேலின் தாய் அன்னாளினுடைய கண்ணீரை பார்த்தவரே, சாமுவேலின் தாய் அன்னாளின் கண்ணீரை பார்த்தவரே, என் கண்ணீரையும் நீர் பார்க்க மாட்டீரோ, என் கண்ணீரையும் நீர் பார்க்க மாட்டீரோ. பாவத்தின்
கட்டுகளினால் கஷ்டப்படுகிறேன் ஐயா. சாபத்தின் கட்டுகளினால் கஷ்டப்படுகிறேன் ஐயா. சாபங்களின் கட்டுகளினால் முன்னேற முடியாமல் இருக்கிறேன் ஐயா. சாபங்களின் கட்டுகளினால் முன்னேற முடியாமல் இருக்கிறேன் ஐயா. சாத்தானுடைய கட்டுகளினாலே வேதனைப்படுகிறேன். சாத்தானுடைய கட்டுகளினாலே வேதனைப்படுகிறேன். வியாதியின் கட்டுகளினாலே சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறேன். வியாதியின் கட்டுகளினாலே சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறேன். கட்டுகளை உடைப்பவரே, கட்டுகளை உடைப்பவரே, கட்டுகளை உடைப்பவரே, கட்டுகளை உடைப்பவரே, என் கட்டுகளை உடைக்க வரமாட்டீரோ. என் கட்டுகளை உடைக்க வரமாட்டீரோ. பத்தமே என் கட்டுகளை உடைத்தவரே, பத்மியின் கட்டுகளை உடைத்தவரே, பார்வையை கொடுத்தவரே, பார்வையை கொடுத்தவரே, என் கட்டுகளையும் உடைக்க வாரும் ஐயா. என் கட்டுகளையும் உடைக்க வாரும் ஐயா. 10 தொழுநோயாளிகளை குணமாக்கினவரே, தொழுநோயாளிகளை குணமாக்கினவரே, என்னுடைய பாவம் என்ற தொழுநோயை குணப்படுத்த வாரும் ஐயா. பாவம் என்ற தொழுநோயை குணப்படுத்த வாரும் ஐயா. 18 ஆண்டுகளாக 18 ஆண்டுகளாக சாத்தானால் கட்டப்பட்டிருந்த மகளை சாத்தானால் கட்டப்பட்டிருந்த மகளை விடுவித்த தெய்வமே, விடுவித்த தெய்வமே, கூலியாக இருந்தவளை நிமிர்ந்து நடக்க வைத்தவரே, கூலியாக இருந்தவளை நிமிர்ந்து நடக்க வைத்தவரே, என்னுடைய வாழ்க்கையும் சாத்தானால் கட்டப்பட்டுள்ளதையா. என்னுடைய வாழ்க்கையும் சாத்தானால் கட்டப்பட்டுள்ளதையா. நிமிர்ந்து பார்க்க முடியாமல் இருக்கிறேன். பார்க்க முடியாமல் இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை தாழ்ந்த நிலையிலே இருக்கிறது சாமி. என்னுடைய வாழ்க்கை தாழ்ந்த நிலையிலே இருக்கிறது சுவாமி. என்னுடைய வாழ்க்கையிலே நான் முன்னேற முடியாமல் இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் முன்னேற முடியாமல் இருக்கிறேன். கூனி கூனி குறுகி போய் என்னுடைய வாழ்க்கை குறுகி விட்டதையா. கூனி குறுகி போய் என்னுடைய வாழ்க்கை குறுகி விட்டதையா. என் மீது இரக்கமாயிரும், 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 என் மீது இரக்கமாயிரும். என் மீது இரக்கமாயிரும். நன்றியோடு நான் உம்மை துதிக்கட்டும், நன்றியோடு நான் உம்மை துதிக்கட்டும். இரவிலே உம்மை நான் துதிக்கட்டும் ஐயா. இரவிலே நான் உம்மை துதிக்கட்டும் ஐயா. இறை வார்த்தையின் வழியாக என்னோடு பேசுவீராக. இறை வார்த்தை வழியாக என்னோடு பேசுவீராக. திவ்ய நற்கருணையில் இருப்பவரே, துரிய நற்கருணையில் இருப்பவரே, எனக்கு நீர் ஆறுதலை தரமாட்டீரோ. எனக்கு நீர் ஆறுதலை தரமாட்டீரோ. இந்த நாளிலே என்னை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே என்னை நீர் ஆசீர்வதிப்பீராக. என் குடும்பத்தை ஆசீர்வதியும் ஐயா. என் குடும்பத்தை ஆசீர்வதியும் ஐயா. என் பிள்ளைகளின் எதிர்காலத்தை கண்ணோக்குவீராக. என் பிள்ளைகளின் எதிர்காலத்தை கண்ணோக்குவீராக. என் பிள்ளைகளினுடைய திருமண வாழ்க்கையை ஆசீர்வதியும் ஐயா. என் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை ஆசீர்வதியும் ஐயா. வேலை வாய்ப்பின் கதவுகளை எனக்கு நீர் திறந்து விடுவீராக. வேலைவாய்ப்பின் கதவுகளை எனக்கு நீர் திறந்து விடுவீராக. பொருளாதார ஆசீர்வாதத்தை எனக்கு நீர் தருவீராக. பொருளாதார ஆசீர்வாதத்தை எனக்கு நீர் தருவீராக. இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, நான் சம்பாதிப்பவை எல்லாம் வீணாகிக் கொண்டிருக்கிறதையா. நான் சம்பாதிப்பதெல்லாம் வீணாகி கொண்டிருக்கிறதையா. ஒரு நாளும் சேமிக்க முடிவதில்லை. ஒரு நாளும் சேமிக்க முடிவதில்லை. வரவுக்கு மேல் செலவாகிக் கொண்டிருக்கிறது சாமி. வரவுக்கு மேல் செலவாகி கொண்டிருக்கிறது சுவாமி. ஓட்டை பையிலே போடப்பட்ட பணத்தை போலவே காணாமல் போய்க் கொண்டிருக்கிறது. ஓட்டை பையிலே போடப்பட்ட பணத்தை போல காணாமல் போய்க் கொண்டிருக்கிறது. என் மீது இரக்கமாயிரும். என் மீது இரக்கமாயிரும். என் பொருளாதாரத்தை ஆசீர்வதியும் ஐயா. என் பொருளாதாரத்தை ஆசீர்வதியும் ஐயா. நான் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற பணம் என்னோடு இருப்பதாக. நான் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற பணம் என்னோடு இருப்பதாக. என் பணத்தினாலே என் குடும்பம் வாழட்டும் ஐயா. என் பணத்தினாலே என் குடும்பம் வாழட்டும் ஐயா. என் பணத்தினாலே என் பிள்ளைகள் செழிக்கட்டும் ஐயா. என் பணத்தினாலே என் பிள்ளைகள் செழிக்கட்டும் ஐயா. என்னுடைய உழைப்பு வீணாகாமல் போகட்டும். என்னுடைய உழைப்பு வீணாமல் இருக்கட்டும். என் ஆண்டவரே, ஆண்டவரே, என் உழைப்பின்
பயனை மற்றவர்கள் உண்ணக்கூடாதையா. என் உழைப்பின் பயனை மற்றவர்கள் உண்ணக்கூடாதையா. என் பணம் விரயமாக கூடாதையா. என் பணம் விரயமாக கூடாதையா. என் பணம் வீணாக போகக்கூடாதையா. என் பணம் வீணாக போகக்கூடாது. நான் ஏமாந்து போய்விடக் கூடாது சாமி. நான் ஏமாந்து போய்விடக் கூடாது சுவாமி. என் மீது இரக்கமாயிரும். என் மீது இரக்கமாயிரும். நம்பிக்கையோடு நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன். நம்பிக்கையோடு நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன். உம்மை தேடி வந்தவர்கள் உம்முடைய ஆசீரை பெற்று சென்றார்கள். உம்மை தேடி வந்தவர்கள் உம்முடைய ஆசீரை பெற்று சென்றார்கள். என்னையும் நெருங்கையோடு அனுப்பிவிடாதேயோ. என்னையும் நெருங்கையோடு அனுப்பிவிடாதேயோ. நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். வேலைக்காரனுடைய கண்கள் எல்லாம், வேலைக்காரனுடைய கண்கள் எல்லாம் தன் தலைவனுடைய கைதனை நோக்கி இருப்பதை போல, தன் தலைவனுடைய கைதனை நோக்கி இருப்பது போல, வேலைக்காரியின் கண்கள் எல்லாம், வேலைக்காரியின் கண்கள் எல்லாம் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பதை போல, தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல, என்னுடைய கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறதையா. என்னுடைய கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறதையா. என் மீது இரக்கமாயிரும். என் மீது இரக்கமாயிரும். உம்முடைய கடைக்கண் பார்வை என் மீது விடுவதாக. உம்முடைய கடைக்கண் பார்வை என் மீது விடுவதாக. என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. குடும்பத்தில் இருக்கின்ற தீமைகள் எல்லாம் விலகி போவதாக. குடும்பத்தில் இருக்கின்ற தீமைகள் எல்லாம் விலகி போவதாக. நான் தொடுகின்ற காரியங்களை துலங்க செய்வீராக. நான் தொடுகின்ற காரியங்களை துலங்க செய்வீராக. யோசேப்போடு இருந்தவரே, யோசேப்போடு இருந்தவரே, என்னோடும் எப்போதும் இருப்பீராக. என்னோடும் எப்போதும் இருப்பீராக. உம்முடைய வல்லமையான பிரசன்னத்தை நான் உணரச் செய்வீராக. உம்முடைய வல்லமையான பிரசன்னத்தை நான் உணரச் செய்வீராக. ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரே ஆசீர்வதியும். நாம் இப்பொழுது ஆண்டவர் நம்மை எப்போதும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நாம் அவரை தேடவில்லை என்றாலும் அவர் நம்மை தேடுகிறவராக இருக்கிறார் என்று சொன்ன சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடைக்கும். ஆண்டவரை தேடுவோருக்கோ ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி பாருங்கள். ஆண்டவரை தேடுவது கூட இல்லை. சொல்லுங்க, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கோ. ஆண்டவரை தேடுவது கூட இல்லை. இப்படி சொல்லுங்க, கூட இல்லையே, கூட இல்லையே. ஆண்டவரை தேடுவது கூட இல்லை. கூட இல்லையே, ஆண்டவரை தேடுவது கூட இல்லை. பட்டினி கிடக்கோ. ஆண்டவரை தேடுவது கூட இல்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கோ. ஆண்டவரை தேடுவது கூட இல்லையே. தண்ணீர் நன்மைகளை கூட்டி சேர்க்கிறவர்கள் மனதாறு கூறுகிறவர்கள் அதுவரை கோடாக கூடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இடங்களிலே என்னை இடங்களிலே என்னை கண்ணீரத்தை தானம் தீர்க்கின்றார். கண்ணீரத்தை கோட்டி சென்று தானம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கோ. ஆண்டவரை தேடுவது கூட இல்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கோ. ஆண்டவரை தேடுவது கூட இல்லையே, கூட இல்லையே, கூட இல்லையே. ஆண்டவரை தேடு
கூட நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உங்கள் தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நாள் குறைவில்லாமல் நடத்துகிறீர்கள். நன்றி அண்ணா. ஏழைகள் முன் நீருணர்ந்து ஆயத்தப்படுத்துகிறார். ஏழைகள் முன் நீருணர்ந்து ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். ஆமென். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவது கூட இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவது கூட இல்லையே. கூட இல்லையே, கூட இல்லையே. ஆண்டவரை தேடுவது கூட இல்லையே. கூட இல்லையே, கூட இல்லையே. ஆண்டவரை தேடுவது கூட இல்லையே. ஆண்டவரை தேடுவது கூட இல்லையே. கூட இல்லையே, கூட இல்லையே. ஆண்டவரை தேடுவது கூட இல்லையே. கூட இல்லையே, கூட இல்லையே. ஆண்டவரை தேடுவது கூட இல்லையே. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆண்டவரை தேடுவது வெற்றி உண்டு. 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 தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. ஆண்டவரை தேடுவது தோல்வி இல்லை. 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 நோய்கள் இல்லை, நோய்கள் இல்லை. ஆண்டவரை தேடுவது நோய்கள் 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 இல்லை. ஐயா பேய்கள் இல்லை, பேய்கள் இல்லை. ஆண்டவரை தேடுவது பேய்கள் இல்லை. 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 சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவது குறை இல்லையே. 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 குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவது குறை இல்லையே. ஹalleluya, 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 ஹalleluya. எங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக்கியவரே,
எல்லாம் நிறைவாக்கியவரே, எதிரிகளுக்கு முன்பாக விருந்தொன்றை ஏற்பாடு செய்தவரே, எதிரிகளுக்கு முன்பாக விருந்தொன்றை ஏற்பாடு செய்தவரே, என் தலையிலே நறுமண தைலம் பூசினவரே, என் தலையிலே நறுமண தைலம் பூசினவரே, தூய ஆவியால் அபிஷேகம் செய்திருக்கிறவரே, தூய ஆவியால் அபிஷேகம் செய்திருக்கிறவரே, நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன் ஐயா, நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன் ஐயா. ஹalleluya ஹalleluya, 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 ஹalleluya. தேவனுடைய அபிஷேகத்தோடு நாம் அமர்வோம். நம்மை தேவன் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார். கட்டுகள் எல்லாவற்றையும் உடைத்துக் கொண்டிருக்கிறார். கட்டுகள் எல்லாவற்றையும் உடைக்கிறார். பாவங்கள், சாபங்கள், நோய்கள், வியாதிகள், சாத்தானுடைய கட்டுகள், பயத்தின் கட்டுகள், பலவீனத்தின் கட்டுகள், சோர்வின் கட்டுகள் எல்லாவற்றையும் தேவன் உடைத்துக் கொண்டிருக்கிறார். கண்களை மூடி அப்படியே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கண்களை மூடி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நேரம் வரை ஜெபித்துக் கொண்டிருந்தோமே, அந்த ஆசீர்வாதம் கடந்து வந்து விட்டது. ஆமென், ஆமென், ஆமென். அந்த ஆசீர்வாதம் நமக்கும், நம் பிள்ளைகளுக்கும், நம் குடும்பத்திற்கும் கடந்து வந்து விட்டது. Yes, Master. Yes, Master. Thank you, Jesus. உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும் ஐயா. ஆமென். வெறுமையோக அனுப்பாதே. Yes, Master. இந்த கூட்டத்தின் மீது நான் மனம் இறங்குகிறேன். ஆமென். இவர்களை இப்படியே அனுப்பினேன் என்றால் சோர்ந்து போய்விடுவார்கள். நன்றி அப்பா. இவர்கள் வெகு தூரத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள். ஆமென் ஆண்டவரே. இவர்கள் உண்பதற்கு ஒன்றுமில்லை. Jesus. இவர்களை நான் அனுப்பிவிடக் கூடாது. இவர்களை நான் நிரப்பி அனுப்புவேன். ஆமென். இவர்களுக்கு தேவையான உணவை கொடுத்து அனுப்புவேன். ஆமென். ஆன்மீக ஆன்மாவுக்கு தேவையான உணவையும் கொடுப்பேன். ஆமென். உடலுக்கு தேவையான உணவையும் கொடுப்பேன். ஆமென். என்று அந்த மக்களை ஆசீர்வதித்தவரே, அப்பா. எங்களையும் ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. ஆமென். எங்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். ஆமென், ஆமென். உலக தேவைகளை 100 மடங்காக கொடுக்கிறேன். ஆமென். என்னுடைய ஆன்மீக தேவைகளையும் கொடுக்கிறேன். ஆமென். என் குடும்பத்தின் தேவைகளை நிறைவு செய்கிறேன். அப்பா. என் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவு நிறைவு செய்கிறேன். செய்கிறீரே. என் கணவனுடைய தேவைகளை நிறைவு நிறைவு செய்கிறேன். செய்கிறீரே. என் மனைவியினுடைய தேவைகளை நிறைவு நிறைவு செய்கிறேன். செய்கிறீரே. என் பெற்றோர்களுடைய தேவைகளை நிறைவு ஆமென். என் உடன் பிறந்தவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்கிறேன். நிறைவு செய்கிறீரே. என் உறவினர்களுடைய தேவைகளை நிறைவு நிறைவு செய்கிறேன். செய்கிறீரே. நன்றியோடு துதிக்கிறேன். துதிக்கிறேன். என் கடவுள் கிறிஸ்து இயேசு வழியா ஆமென். நம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு, Yes, yes, yes. தன்னுடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு ஆமென். என் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்கிறார். ஆமென். என் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்கிறார். ஆமென். என் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்கிறார். ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன். துதிக்கிறோம். ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. praise the Lord, Praise the Lord. ஹalleluya. Hallelujah. அன்பான சகோதர சகோதரி, நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்பாக ஒரு சில இறை வார்த்தைகளை நாம் பார்த்துவிட்டு நாம் செபித்து நாம் முடிக்கலாம். Praise the Lord. ஹalleluya, ஹalleluya. யாராவது விடுதலை பயண நூல் 15வது அதிகாரம் 22 27 முடிய. விடுதலை மோசே ஆ இஸ்ரவேலரை செங்கடலிலிருந்து புறப்பட்டு போகச் செய்தார். ம் அவர்கள் 3 நாள்கள் ம் சூர் பாலைநிலத்தில் பயணம் செய்தனர். ம் அங்கு தண்ணீர் எதுவுமே தென்படவில்லை. தண்ணீர் எதுவுமே தென்படவில்லை. பின்னர் அவர்கள் மாராவை சென்றடைந்தனர். அவர்கள் மாரா என்ற இடத்தை சென்றடைந்தார்கள். மாராவில் இருந்த தண்ணீரை பருக அவர்களால் இயலவில்லை. மாராவில் இருந்த தண்ணீரை அவர்களால் பருக இயலவில்லை. அது கசப்பாக இருந்தது. அது கசப்பாக இருந்தது. இதனால் தான் அவ்விடத்திற்கு மாறா என்ற பெயர் வழங்கியது. இதனால் தான் அந்த இடத்திற்கு மாரா என்ற பெயர் வந்தது. நாங்கள் எதைத்தான் குடிப்போம் என்று கூறி மக்கள் மோசேக்கு எதிராக முறுமுறுத்தனர். அவரும் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினார். ஆண்டவர் அவருக்கு மரத்துண்டை காட்டினார்.
அதை அவர் தண்ணீரில் எரிய தண்ணீரும் சுவை பெற்றது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த நிகழ்ச்சியை நாம் அநேக முறை கேட்டிருக்கலாம் அல்லது படித்திருக்கலாம். இஸ்ராயேல் மக்கள் பாலைவனத்தின் வழியாக பாலும் தேனும் பொழி நாட்டிற்கு மோசே அழைத்து செல்லுகின்றார். மிகப்பெரிய ஒரு கடுமையான பயணம், மிகப்பெரியதொரு கடுமையான பயணம். ஏற்கனவே அவர்கள் இஸ்ராயேல் மக்கள் எகிப்து தேசத்திலே அடிமையாக இருந்து மிகுந்த கஷ்டப்பட்டார்கள். அந்த கஷ்டத்திலிருந்து விலகி இப்பொழுது பாலைவனத்திலே பயணம் செய்கிறார்கள். தேவன் அவர்களோடு இருந்தார், ஆனால் அவர்களுடைய கஷ்டம் மட்டும் நீங்கவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவன் பகலிலே மேகத்தூணாகவும் இரவிலே விளக்குத்தூணாகவும் அவர்களை வழி நடத்தினார். Believe it. இன்று உங்களையும் என்னையும் தேவன் அப்படியாய் ஒவ்வொரு நாளும் நம்மையும் நம் குடும்பத்தையும் வழி நடத்துகிறார். ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அதை நீங்கள் நம்ப வேண்டும், விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். என்ன விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும்? ஆண்டவரே, அன்று இஸ்ராயேல் மக்களை பாலைவனத்திலே பகலிலே மேகத்தூண் வழியாக, ஏன் மேகத்தூண்? சூரிய ஒளி அவங்களால கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்கல்லப்பா, அவங்க வியர்வையால சூரிய ஒளியினால கஷ்டப்படக்கூடாதுன்னு கடவுள் எப்படி வந்தார் அவங்களுக்கு மேல? மேகத்திலே. அவருடைய பிரசன்னம் மேகத்திலே இருந்தது. இரவிலே விளக்குத்தூண் வழியாக, தூய ஆவியானவர் ஒளியாக. ஏன் அவர் ஒளியாக வந்தாரு? இரவிலே பிள்ளைகளுக்கு ஒளியாக, அவர்கள் நடப்பதற்கு கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி பகலிலே மேகத்தூணாக இரவிலே விளக்கத்தூணாக அவர்களை வழி நடத்தினார். Praise the Lord. அப்ப நம்ம எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, இஸ்ராயேல் மக்களை பாலைவனத்தில் கஷ்டப்பட்டு போயிட்டு இருந்த போது பகலிலே மேகத்தூணாக இரவிலே விளக்கத்தூணாக இருந்து வழி நடத்தினீரேன். இந்த உலகம் இன்னும் பாலைவனத்திலே நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் ஐயா. தகப்பனே, அன்று இஸ்ராயேல் மக்களுக்கு பகலிலே மேகத்தூணாக அவர்களை வழி நடத்தினவர் எனக்கும் மேகத்தூணாக இருந்து என் பிரச்சனைகளில் இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளும். இரவிலே எனக்கு ஒளியாக வந்தரணும். இரவிலே வருகின்ற எல்லா தீமைகளிலிருந்தும் என்னை விடுவிக்க நீர் ஒளியாக இருந்தரணும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கலாம். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்படி அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்த வேளையிலே தான் அவர்கள் ஒரு இடத்திற்கு வருகின்றார்கள். அந்த இடத்தினுடைய பெயர் என்ன? மாறா. மாறா. மாறா என்றால் என்ன? மாறா என்றால் கசப்பு. கசப்பு. Praise the Lord. Praise the Lord. தண்ணீர் கசந்தது. அந்த இடத்துக்கு அது ஏன் அந்த இடத்துக்கு மாறான பேர் வந்துச்சு? அந்த இடத்துக்கு போய் 3 நாளா அவங்களுக்கு அந்த பாலைவனத்திலே நடந்த பொழுது குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. கடைசியில ஒரு இடத்துக்கு வந்தாங்க, தண்ணீர் இருந்துச்சு. எவ்வளவு ஆசையா இருந்திருக்கு, போய் அள்ளி அள்ளி குடிக்கலாம் சொல்லி குடிச்சாங்க. குடிக்க முடியல, குடிக்க முடியல. Praise the Lord. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு பார்க்கிறோம், முடியலையே முடியலையே. கொஞ்சம் ஏறுனா 4 பக்கமும் இழுத்து விட்டுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படித்தான் அந்த இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கை. அந்த பாலைவனத்திலே குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. ஆகவே ஐயோ, தண்ணீர் இருந்தும் குடிக்க முடியலையே, தண்ணீர் இருந்தும் குடிக்க முடியல. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படித்தானே, இருந்து அனுபவிக்க முடியாது. நம்முடைய எதிரிகள் நம்முடைய சொத்தெல்லாம் வச்சிருப்பான், நம்ம அனுபவிக்க முடியாது. நம்முடைய சொத்தை அவன் செப்பட்டு சாப்பிட்டு இருப்பான். எவனாச்சும் ஒருத்தன் நம்ம சொத்தை சாப்பிட்டு இருப்பாவா? நம்முடைய உழைப்பு இன்னொருத்தன் சாப்பிட்டு இருப்பான். டாக்டர் சாப்பிடுவான், வக்கீல் சாப்பிடுவான், உள்ளவன் சாப்பிடுவான். உனக்கு நன்மை செய்கிறேன்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி நம்மள்ட்ட இருந்து பிடிக்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். நம்முடைய உழைப்பை எவனோ ஒருத்தன் சாப்பிட்டு இருப்பான். நம்ம பிள்ளைகள் பட்டினியாக கிடக்கும், நம்ம பட்டினியாக கிடப்போம். நம்முடைய உழைப்பை எவனோ ஒருத்தன் தின்னுக்கிட்டு இருப்பான். Praise the Lord. Hallelujah. Hallelujah. தேவனை நம்புகின்ற பொழுது தேவன் அப்படி உன்னுடைய உழைப்பை இன்னொருத்தன் சாப்பிட விடுவாரா? விட மாட்டார். Hallelujah. தேவனிடம் உன்னுடைய உழைப்பை ஒப்படைத்து விடு. ஆண்டவரே, நான் உழைக்கிறேன்ப்பா, நீ கொடுத்த கரங்கள்
நீர் கொடுத்த உழைப்பு, இதில் வருகின்ற வருமானத்தை நீர் ஆசீர்வதிங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை ஆண்டவருக்குன்னு கொடுங்க. அப்போ தேவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். Praise the Lord. Hallelujah. அப்ப அந்த இடத்துக்கு வந்த உடனே தண்ணீரை குடிக்க முடியவில்லை. அந்த இடத்திற்கு அவர்கள் மாறா என்று பெயரிட்டார். அந்த கசப்பான தண்ணீர். அப்பொழுது கடவுளுக்கு எதிராக, மோயிசனுக்கு எதிராக அவர்கள் முணுமுணுத்தார்கள். ஐயோ, எங்களை பாலைவனத்திலே கொண்டு வந்து சாகடிக்க கொண்டு வந்திருக்கியா? நம்ம பல நேரங்களில் முறையிடுகிறோம் அல்லவா? ஐயோ ஆண்டவரே, எனக்கு ஏன் மட்டும் இந்த துன்பங்கள், எனக்கு ஏன் மட்டும் இந்த வேதனைகள், எனக்கு ஏன் இந்த வியாதி, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், என் குடும்பத்துல மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் வேலை கிடைக்கல, எனக்கு மட்டும் ஏன் திருமணம் நடக்கல, எனக்கு மட்டும் ஏன் பிள்ளை பேர் இல்லை, கதறுகிறோமே. அப்படித்தான். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. மோசேயை பார்த்து சொன்னார், நீ மரத்துண்டை வெட்டி போடு, அந்த தண்ணீர் இனிமையாகமா. அல்லேலூயா. நமக்கு 2 மரத்துண்டு உண்டு. ஒன்று இறைவார்த்தை. இந்த மரத்துண்டை சாப்பிடு, உன்னுடைய வாழ்க்கையில கசப்பெல்லாம் மாறா நீங்கும். கசப்பு வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா கசப்பும் போகும். நீ இறைவார்த்தையை உண்ணு, சாப்பிடு. அதை போன்று திடீர்னு இருக்கிற ஆண்டவரை சாப்பிடு. அவர் சொன்னார், நானே வானிலிருந்து இறங்கி வந்தவன். ஹல்லேலூயா. அன்பான சகோதரனே, சகோதரி, இந்த உலகத்தில் நமக்கு பலவிதமான கசப்புகள் வாழ்க்கையில உண்டு. வேலை கிடைக்காட்டின கஷ்டம், பிள்ளை இல்லாத கசப்பு, வியாதிகளினால ஒரு வியாதி குணமாகலன்னு வச்சுக்கோ, கசப்பு வருமா வராதா? குடும்பத்தில் அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, கணவன் எப்போதும் திட்டிகிட்டு இருக்கான், மனைவி எப்போதுமே கோவப்பட்டு இருக்கிறான், பிள்ளைகள் நமக்கு எரிச்சல் ஊட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி போகும்? கசந்து போயிடும். வருமானம் இல்லை, வாழ்க்கை கசந்து போயிடும். வேலை இல்லை, வாழ்க்கை கசந்து போயிடும். வீட்டில் உள்ளவங்க எல்லாம் நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காங்க, வாழ்க்கை கசந்து போகும். வேதாகமத்தில் அப்படி அநேக மனிதர்கள் கசப்பினால துன்பப்பட்டார்கள். ஆனால் கடவுள் அவருடைய கசப்பை எல்லாம் நீக்கினார். மாறாவை எல்லாம் எடுத்து போட்டார். ஒரே ஒன்றை மட்டும் நான் சொல்லி நான் மற்ற நிகழ்ச்சிகளை மிக எளிதாக சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். நாம் ரூத்து என்ற ஆகமத்தை குறித்து நமக்கு தெரியும். ரூத் ஆகமத்தை படித்திருக்கிறீங்களா? ஒரே ஒரு 4 அதிகாரம் தான் இருக்கும், ஆனா அதை படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். Praise the Lord. Hallelujah. நம்முடைய பைபிள்ல புதிய மொழிபெயர்ப்பில் இப்ப வந்திருக்கிறதுல 407வது பக்கத்தில் இந்த ரூத் ஆகமத்தை நாம் படிக்க முடியும். Hallelujah. Praise the Lord. நீங்க இந்த ரூத் ஆகமத்தில் அந்த கதையை கேட்டு இருப்பீங்க. நீதிபதிகள் ஆகமத்திற்கு பின்னால வருவது, சாமுவேல் ஆகமத்திற்கு முன்னால வருவதுதான் இந்த ரூத் ஆகமம். Praise the Lord. Hallelujah. இந்த ரூத் ஆகமத்திலே 3 பேர் முக்கியமாக மொத்தம் வந்துட்டு எலிமலக்கு 1, எலிமலக்குடைய மனைவி நகோமி 2 பசங்க 2 மனைவிகள். மொத்தம் எத்தனை பேர் வர்றாங்க? 4 2 6 பேர். Praise the Lord. Hallelujah. பாவசிங்கத்தனை பண்ண விரும்புகிறவர்கள் போய் பண்ணிக்கங்க. ஃபாதர் இருக்காரு, போய் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கங்க. இது கடைசி அழைப்பு. Praise the Lord. Hallelujah. இப்ப பாருங்க, இந்த ரூத் ஆகமத்திலே நகோமிங்கிறது, நகோமியினுடைய கணவனுடைய பேர் எலிமலைக்கும் நகோமியும் அங்கே பெத்லேகமிலே வாழ்ந்தார்கள். பெத்லேகம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அப்பத்தின் வீடு. பெத்லேகம் அப்பத்தின் வீடு. இந்த பெத்லேகமில் யார் பிறந்தது? இயேசு பிறந்தார். அப்பத்தின் வீட்டிலே இயேசு பிறந்தார். இது அப்பத்தை வந்திருக்கிறாரு. நமக்கு அப்பமா வந்திருக்கிறவருடைய அடையாளம் என்ன? அவர் அப்பத்தின் வீட்டிலே பிறந்தார். Praise the Lord. Hallelujah. ஆக இந்த பெத்லேகமிலே வாழ்ந்தவர்கள் தான் இந்த நகோமியும் நகோமியுடைய கணவன் எலிமலேக். அப்போது அந்த தேசத்திலே அந்த அப்பத்தின் வீடு என்று சொல்லப்படுகின்ற பெத்லேகமிலே மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, வறுமை.
மிகப்பெரியதொரு வறுமை, பஞ்சம், உணவு இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல. அவருக்கு 2 பிள்ளைங்க, எத்தனை நாளைக்கு பசியோடு வாழ்வது? உடனே ஒரு முடிவெடுத்தார். ரூத்தும் நகோமியும் எலிமெலேக்கும், சரி நம்ம பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி மோவாப்புங்கிற நாட்டுக்கு போனாங்க. அங்கே போய் 10 வருஷம் நாங்க இருந்தாங்க. அந்த 10 வருஷத்துல இந்த நகோமி தன்னுடைய கணவனை இழந்தார். கணவனை இழந்ததோடு மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு அந்த ஊர்ல திருமணம் செஞ்சு வச்சாங்க. ஒருத்தனுக்கு ஓர்பாங்கிற பெண்ணையும் இன்னொருத்தருக்கு ரூத்துங்கிற ஒரு பெண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 2 பசங்களும் செத்து போயிட்டாங்க. இருக்கிறது யார்? 2 மருமகள். இப்ப நகோமிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த 2 மருமகளை வச்சுக்கிட்டு இந்த ஊரில் அந்நிய தேசத்திலே எப்படி நான் வாழ்க்கையை நடத்துவது? அவள் வேதனைப்பட்டான். சரி, நம்ம சொந்த ஊருக்கே போயிடுவோம். அங்கே கடவுள் நல்ல மழையை கொடுத்திருக்கிறாராம், நல்ல விளைச்சலை கொடுத்திருக்கிறாராம், மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்களாம் என்று சொல்லி அவள் சொந்த இடத்தமாகிய பெத்லேகம், இஸ்ராயல் தேசத்தில் இருக்கின்ற பெத்லேகமுக்கு வருகிறார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நகோமியை பார்த்த அந்த மக்களுக்கு சந்தோஷம். அந்த ஊர்ல உள்ள எல்லாரும் தெரியுமில்ல, சின்ன ஊர் தானே, எல்லாருக்கும் தெரியும் நகோமி. ஓ, நகோமி வந்துட்டா, நகோமி வந்துட்டா, நகோமி வந்துட்டான்னு சொல்லி எல்லாம் ஊரே சந்தோஷப்பட்டுச்சு. ஆனா நகோமி மட்டும் சந்தோஷப்படலை. நகோமி சொன்னா, என்னை நகோமின்னு சொல்லாதீங்க, நகோமி வந்துட்டான்னு சொல்லாதீங்க. ஏன்? நகோமி என்றால் சந்தோஷம், மகிழ்ச்சி என்று அர்த்தம். நான் மகிழ்ச்சியாக வந்திருக்கிறேன், சந்தோஷமாக வந்திருக்கிறேன். புருஷன் செத்து போயிட்டான், 2 பிள்ளைகளும் செத்து போச்சு, சும்மா வந்திருக்கிறேன், ஒரே ஒரு மருமகளோடு வந்திருக்கிறேன். என்னை நகோமின்னு அழைக்காதீங்க, மாறா, கசப்பு, கஷ்டம், வேதனை என்று சொல்லி என்னை மாறான்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாம் இதை ரூத் ஆகமத்திலே நாம் படிக்க முடியும். உதாரணத்திற்கு 1வது அதிகாரம் 20வது வசனத்தை படியுங்கள். என்னை நகோமி என அழைக்காதீர்கள், என்னை நகோமி என அழைக்காதீர்கள், மாறா என அழையுங்கள், மாறா என அழையுங்கள். நிறைவுடன் இங்கிருந்து சென்றேன், நிறைவுடன் இங்கிருந்து சென்றேன். ஆனால் ஆண்டவர் என்னை வெறுமையாய் திரும்பி வரச் செய்தார். ஆண்டவர் என்னை தண்டித்து விட்டார். எல்லாம் வல்லவர் என் மீது துயரத்தை சுமத்தி இருக்கிறார். இப்படி இருக்க என்னை நகோமி என அழைப்பது ஏன்? என்னை நகோமி என அழைப்பது ஏன் என்று சொன்னால், அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நகோமி என்றால் சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனால் அவரிடம் இருந்த மகிழ்ச்சி இல்லை, சமாதானம். அன்பானவர்களே, அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழந்து போயிருக்கலாம், சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம், மகிழ்ச்சியை இழந்து போயிருக்கலாம். நம்முடைய கண்களிலே இப்போது துன்பத்தின் கண்ணீர்கள், குடும்பத்திலே துயரத்தின் கண்ணீர்கள். எப்போதோ நம்முடைய சந்தோஷம் நம்மை விட்டு மறைஞ்சு போயிருக்கோம். உங்களுடைய வாழ்க்கையிலே, பலருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அப்படியாய் காட்டுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஃபாதர், உண்மையிலே சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஃபாதர், வெளி உலகத்துக்கு நான் சிரித்தவனாக இருக்கிறேன், ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், இரவிலே கண்ணீர் வடிக்காத நாட்கள் இல்லை என்று நீங்கள் சொல்லுவதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நகோமியை போல நாமளும் இங்கே இருக்கலாம் ஒருவேளை. ஆனால் கடைசியில் என்ன நடந்தது சுருக்கமாக சொல்லுகிறேன். ரூத்து வந்தால், அவருடைய மருமகள் வந்தால், மருமகளை போல வேலைக்கு அனுப்புறா. அங்கே போவாசுங்கிற வீட்டுக்கு, அந்த கடைக்கு, அந்த இடத்துக்கு போறா. போவாசுங்கிறவன் யாருன்னு சொன்னா, இந்த குடும்பத்தை பாதுகாக்க உரிமை உள்ளவன். இஸ்ராயல் மக்களிடத்திலே அந்த பழக்கம் உண்டு. இப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா, அவனுடைய பங்காளிகள், உறவினர்கள் அந்த குடும்பத்தை தாங்கணும், அந்த குடும்பத்துக்கு வாரிசை கொடுக்கணும். இது அவர்களுடைய கடமை. இதில் நம்ம இதோட பார்க்கலாம்ல, 7 பெண்கள், ஒருத்தன் 7 பெண் கணவனை வைத்திருந்தா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், அண்ணன் இறந்துட்டான்னு சொன்னால் தம்பி அண்ணனுடைய மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பேற்றை கொடுக்கணும். அப்படி அந்த குழந்தை பேற்றை கொடுக்கின்ற பொழுது தம்பியினுடைய குழந்தை என்று அது அழைக்கப்படாது, அண்ணனுடைய குழந்தை என்றுதான் அழைக்கப்படும். அது அவர்களுடைய வழக்கம்.
அப்படித்தான் ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய சித்தப்பன் பெரியப்பன் பங்காளிகள் எல்லாம் அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும், அந்த குடும்பத்துக்கு வாரிசை உண்டாக்கணும். அப்ப இவனால பிறந்தாலும் கூட அந்த குடும்பத்தினுடைய வாரிசாக தான் அந்த குழந்தையானது கருதப்படும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப இந்த போவாசுங்கிறவங்க உரிமையுடையவருடைய வீட்டிலே போய் அங்கே வேலை செய்யறாங்க. பிறகு இந்த பெண்ணே ரூத்து என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறாள். நீதான் எனக்கு முறையான ஆள் என்று கேட்கின்ற பொழுது இந்த கதை நமக்கு தெரியும், அதை படிச்சீங்கன்னா தெரியும். அப்ப அந்த போவாசும் சரி என்று சொல்லி அவளை திருமணம் செய்கிறான். அந்த திருமணத்துக்கு பிறகு கடவுள் அந்த ரூத்துக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த குழந்தையினுடைய பெயர் என்ன? அந்த குழந்தையினுடைய பெயர் ஓபேது. ஓபேது என்று சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த ஓபேது யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா தாவீதுடைய தாத்தா, தாவீதுடைய தாத்தா. அப்போ அவருடைய வாழ்க்கை இருந்து போச்சு, ஒன்றும் இல்லை, கசப்பு முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சவருக்கு அவளுடைய வாரிசுல தான் தாவீது வந்தான், மிகப்பெரிய ராஜா. அந்த தாவீதினுடைய வாரிசுல தான் இயேசு ஆண்டவரே பிறந்தார். வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னவளுக்கு அந்த நகோமியுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அப்படியா தேவன் உன்னுடைய குடும்பத்தையும் இந்த நாளிலே ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய கசப்புகள் எல்லாம் முடிகின்ற நேரம், உங்களுடைய மாறாக்கள் எல்லாம் முடிகின்ற நேரம். வேதாகமத்தில் இப்படி எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறோம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் 2 அரசராகமத்திலே 20வது அதிகாரத்திலே எசேக்கியா என்ற ஒரு ராஜாவை குறித்து நாம் வாசிக்க முடியும். அந்த ராஜா மிகப்பெரிய நல்ல ஒரு ராஜா, நல்ல மனிதன், கடவுள் பக்தி உள்ளவன். ஆனாலும் கூட அவனுக்கு ஒரு கடுமையான வியாதி வந்தது. அப்பொழுது அங்கே வந்த எசையா இறைவாக்கினர் சொல்லுவார், ராஜா உனக்கு முடிவு சமீபத்தில் வந்துவிட்டது, நீ மரிக்கப் போகிறாய், உன்னுடைய வேலைகள் எல்லாம் முடித்து விடு என்று சொல்லுகின்றார். அதை கேட்ட உடனே அந்த எசேக்கியா ராஜாவினுடைய உள்ளம் மிகுந்த வேதனைப்பட்டது, மிகுந்த வேதனைப்பட்டது. கசப்பு, ஐயோ எனக்கு வாழ்க்கை முடிய போகிறதா, நான் இந்த கடவுளுக்காக எப்படி என்னென்னமோ செய்தேனே, நான் உண்மை உள்ளவனாக இருந்தேனே என்று சொல்லி அவன் முகத்தை திருப்பிக் கொண்டு கண்ணீரோடு செபிக்கிறான். ஆண்டவரே உமக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக இருந்தேனே, என்னை கண்ணோக்கும், என்னுடைய கசப்பை மாற்றி போடும், என்னுடைய மாறாவை எடுத்து போடும், என் கண்ணீரை பாரும் என்று சொல்லி ஜெபித்தான். அதை பார்த்த ஆண்டவர் கடவுள் அவன் சாகப் போகிறான் என்று சொல்லிவிட்டு சென்ற எசையா இறைவாக்கினரை அழைத்து சொல்லுவார், நீ போய் என்னுடைய ராஜாவிடம் சொல், அவனுடைய கண்ணீரை கண்டேன், அவனுடைய மன்றாட்டை கேட்டேன், அவன் இப்போது மரிக்கப் போவதில்லை, அவனுடைய வாழ்நாட்களை நான் 15 ஆண்டுகளாக கூட்டி சேர்த்து கொடுக்கிறேன். உங்களுடைய வாழ்நாட்களை தேவன் இந்த நாட்களிலே கூட்டி சேர்த்து கொடுக்கிறார். மற்றவர்களை போல நாம் மறித்து போவது இல்லை. தேவனுடைய வல்லமை நமக்கு உண்டு. தேவன் நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். எசேக்கியா ராஜாவின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். எசேக்கியா ராஜாவுடைய கண்ணீரை பார்த்தவர் நம் கண்ணீரை பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படித்தானே நாம் 1 சாமுவேல் அதிகாரத்திலே, நாம் 1வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோமே, அங்கே சாமுவேலின் தாய் அன்னாள் கண்ணீரோடு ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது இறைவார்த்தையை படிப்போமே. அண்ணா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். ஆண்டவரே, நீர் உம் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீரானா, அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்புக் கொடுப்பேன், அவனது தலைமையில் சவரகத்தியே படாது. உடனே அவளுக்கு பதிலை கொடுத்தார். அவளுடைய மாறாக கசப்பை, மனம் கசந்து, உள்ளம் கசந்து போயிருக்கும். பல நேரங்களில் நம்முடைய உள்ளம் கசந்து போயிருக்கும். ஆண்டவர் நம்முடைய கசப்பை மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாமுவேல் என்ற ஒரு மிகப்பெரிய இறைவாக்கினரை கொடுத்தார்.
உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாரிசுகள் அப்படி எஸ் இதெல்லாம் நம்புங்க பிள்ளைங்க. ஒரு சாமுவேல் ஆமென் உன் குடும்பத்துக்கு உண்டு ஒரு சாமுவேல். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் வளர்வார்கள். ஆமென் மற்றவர்களுக்கு அவர்கள் இறைவாக்கு சொல்லுவார்கள். ஆமென் அவர்கள் நீதிபதிகளாக இருப்பார்கள். ஆமென் நம் பிள்ளைகளை தேவன் உயர்த்துகின்ற நாள். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அது மட்டுமல்ல அந்த அன்னாளுக்கு மேலும் 4 குழந்தைகள் கொடுத்தார்கள் என்று நாம் வாசிக்க முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்படி நாம் அநேக மனிதர்களை குறித்து நாம் சொல்லிக் கொண்டே இருக்க முடியும். எல்லாருடைய ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் நாம் வேதாகமத்தில் மார்க்க நற்செய்தியிலே படிக்கிறோமே 5வது அதிகாரத்திலே 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் துன்பப்பட்டவன். அந்த பெண்ணுடைய உள்ளம் கசந்து போயிருக்கும். இருந்தது எல்லாத்தையும் செலவழிச்சுட்டான். மருத்துவர்கள் அவருக்கு இருந்த சொத்துக்களை எல்லாம் பிடிக்கிட்டு கடைசியில் குணமாக்க முடியாது. சமுதாயத்தில் நடக்க முடியாது, யாரையும் பார்க்க முடியாது, கோவிலுக்கும் போக முடியாது, ஜெபிக்க முடியாது. அவருடைய வாழ்க்கை நரக வேதனை, நரக வேதனை. உள்ளம் கசந்து போயிருந்தது. அப்பொழுதுதான் அவன் இயேசுவிடம் வந்தான். இயேசுவினுடைய ஆடையை தொட்டாலே குணம் பெறுவேன் என்று சொல்லி தொட்ட பொழுது ஆண்டவர் அவளுக்கு குணத்தை கொடுத்தார். கசப்பு மாறியது, மாறா மாறியது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மாறா என்று மாறும், கசப்புகள் மாறும். சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கசப்புகள் மாறும், கசப்புகள் மாறும். சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மாறாக்கள் மாறும், மாறாக்கள் மாறும். கசப்புகள் மாறும், கசப்புகள் மாறும். எனக்கு தேவன் மகிழ்ச்சியை கொடுப்பார், ஆண்டவர் மகிழ்ச்சியை கொடுப்பார். தேவன் எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்னாளின் கசப்பை மாற்றினவர், அன்னாளின் கசப்பை மாற்றினவர். உலகின் கண்ணீரை மாற்றினவர், உலகின் கண்ணீரை மாற்றினவர். என்னுடைய கசப்புகளை மாற்ற வல்லவராய் இருக்கிறார், என்னுடைய கசப்புகளை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். எசேக்கியேல் ராஜாவினுடைய கசப்பை மாற்றினவர், எசேக்கியேல் ராஜாவினுடைய கசப்பை மாற்றினவர். அவருடைய கண்ணீரை பார்த்தவர், அவருடைய கண்ணீரை பார்த்தவர். அவருடைய வாழ்நாட்களை அதிகமாக்கினவர், அவருடைய வாழ்நாட்களை அதிகமாக்கினவர். என்னுடைய வாழ்க்கையை அதிகமாக்குகிறார், என்னுடைய வாழ்க்கையை அதிகமாக்குகிறார். குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னுடைய கண்ணீரை எல்லாம் தேவன் மகிழ்ச்சியின் கண்ணீராய் மாற்றுகிறார், தேவன் மகிழ்ச்சியின் கண்ணீராய் மாற்றுகிறார். எப்படி மாற்றாருப்பா? மகிழ்ச்சியின் கண்ணீர். சொல்லுங்க, மகிழ்ச்சியின் கண்ணீர். அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்கப்பா, நீதான் சொல்ற. அவங்க சாமியார் சொல்றாரு. சொல்லு, நல்லா ஆண்டவரை பார்த்து சொல்லு, சொல்லு. என் தேவன் என்னுடைய துக்கத்தின் கண்ணீரை மகிழ்ச்சியின் கண்ணீராய் மாற்றுகிறார், சந்தோஷத்தின் கண்ணீராய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், ஆமென் ஆமென் ஆமென். கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, மகளே கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார், உன் இயேசு கைவிட மாட்டார், உன் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. அம்மா, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. நடந்ததை நினைத்து கலங்காதே,
கர்த்தர் புதியன செய்திடுவார் இன்று நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார் இன்று நீ காண்பாய். ஐயா கர்த்தர் புதியன செய்திடுவார் இன்று நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார் இன்று நீ காண்பாய். இன்று நீ காண்பாய். அது இன்று நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் இன்றே மறைந்துவிடும். இன்றே மறைந்துவிடும். இன்றே மறைந்துவிடும். இன்றே மறைந்துவிடும். இன்றே மறைந்துவிடும். நாளைக்கு அல்ல, நாளைக்கு அல்ல, நாளை மறுநாளும் அல்ல, நாளை மறுநாளும் அல்ல, அடுத்த வாரமும் அல்ல, அடுத்த வாரமும் அல்ல, அடுத்த மாதமும் அல்ல, அடுத்த மாதமும் அல்ல, அடுத்த வருஷமும் இல்ல, அடுத்த வருஷமும் அல்ல. இன்னைக்கே மாறும், இன்னைக்கே மாறும், இன்னைக்கே மாறும், இன்னைக்கே மாறும். லாசர் இன்னைக்கே உயிர் தருவார், லாசர் இன்னைக்கே உயிர் தருவார், லாசர் இன்னைக்கே உயிர் தருவார், லாசர் இன்னைக்கே உயிர் தருவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. லாசர் உயிர் தெழுந்த கதை தெரியுமா? அவருடைய சகோதரி சொல்லுவா மார்த்தா, இயேசு ஆண்டவர் சொல்லுவார் இன்னைக்கு லாசர் உயிர் தெழுவான். மார்த்தா சொல்லுவார், ஆண்டவரே அவன் எல்லாரும் இருக்கும்போது கடைசியில உயிர்ப்பான்னு எனக்கும் தெரியுமே. இவர் கஷ்டப்பட்டு சொல்லிட்டாமா இன்னைக்கே உயிர் தருவாங்க, என்ன நீங்க கடைசியில உயிர் தருவாங்க. அவர் சொல்றாங்க உயிர்ப்பும் உயிரும் நானே, இன்னும் விசுவாசங்களோடு இறப்பின் வாழ்வானது. நம்புகிறாயா? நீ மெசியா, நீ வர இருக்கிறவரெல்லாம் நம்புகிறேன். அவன் நம்புனா கடைசியில தான் உயிர் தருவான். இயேசு என்ன சொல்றாரு? இன்னைக்கு உயிர் தருவான். நீ சொல்ற எனக்கு கடைசியில தான் நல்ல வாழ்க்கை கிடைக்கும். இன்னைக்கு கிடைக்குதுயா? சொல்லுங்க, இன்னைக்கு கிடைக்குது. லாசர் இன்று உயிர் தருவான் என்றால் என்னுடைய வாழ்க்கை இன்றே உயிர் தரும். உயிர் தருவான் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கே உயிர் தரும். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. இந்த கசப்புங்கிறத பத்தி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு சாட்சியத்தை சொல்லிவிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய சகோதரி, நம்முடைய சகோதரன் சேவியருடைய மனைவி இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க நான் இங்கே ஜபக்கூட்டம் நடத்துகிறேன்ல, ஐயா ஒரு 500 பேருக்கு மேலே வருவாங்க. ஒரு 4வது ஞாயிற்றுக்கிழமை நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். நாங்களாம் சேர்ந்து அந்த ஜபக்கூட்டத்தை நடத்துவோம். அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கடந்த முறை அவங்க வந்து ஒரு சாட்சி சொன்னாங்க, மாறா கசப்பு எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே மாறியது என்று சொல்லி. அப்பா சகோதரர் இப்போதை சொல்லுவாங்க, அதை முடிச்சுட்டு நான் ஜெபித்த முடியும். தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து வரேன், பூதலூர் கவுண்டி.
தேவைகளும் என் பக்கத்தில் கொண்டு வந்து வைக்கணும். அப்படி தான் நான் இருக்கேன். ரொம்ப முடியாமல் போனோடனே நம்ம இறந்துருவோம் அப்படின்னு நினச்சி என் பையன் கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணி கல்யாணத்தை முடித்தோம். அப்போவும் நான் நடக்கலை, சுத்தமாக நடக்கவே இல்லை. அப்போ வந்து ஃபாதர் நடத்துகிறக்குள்ளே ப்ரேயருக்கு என்னை கூப்பிடுவாங்க. நான் இவங்களோட போக மாட்டேன், எங்கள் வீட்டுக்காரங்களோட போக மாட்டேன். என்னால் ஏன்னா பஸ் ஏறி போக முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது, கார்லையும் போக முடியாது அப்படின்ட்டு போகவே மாட்டேன். போன மாதம் அங்கே போனேன். நான் போகும்போது அந்த படிக்கட்டில் ஏறையில் என்னால் ஏறவே முடியல. அப்படியே படுத்துக்கிட்டு காலை பின்னிட்டு அப்படியே எழுந்திரிச்சு அங்கே போய் உட்காந்தேன். சேரில் ஒரு இடத்துல ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கிட்டேன். உட்காந்து தான் இருந்தேன், வேறு எதுவுமே பண்ணலை. இப்போ ஜபம் நல்லா ஜபம்லாம் நடத்துனாங்க, ஃபாதர் நடக்கிற ஆராதனை பண்ணாங்க, திருப்பலி நடந்துச்சு. திருப்பலிக்கு மட்டும் எழுந்திரிச்சு போய் நன்மை வாங்கிட்டு அந்த டீ பிரேக்கெல்லாம் கொஞ்சம் மெதுவாக போய் டீயை குடிச்சிருக்கேன், எல்லாம் பண்ணிட்டேன். கடைசியாக ஃபாதர் சொன்னாங்க, இந்த உப்பு எண்ணெயும் ஜெபம் பண்ணி கொடுத்தாங்க, இதை வாங்கிட்டு போய் 1 மாதத்துக்கு தடவுங்க, உங்களுக்கு எல்லா நோய்கள்லேருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஃபாதர் சொன்னாங்க. சரின்னு ஜெபம் முடித்தோடனே அந்த உப்பை எண்ணெய் வாங்கி ஊற்றி வந்துட்டேன். டெய்லி நைட்டில் காலையில் எப்போல்லாம் எனக்கு வந்து அந்த கால் வலிக்குதோ அந்த நேரத்துக்கெல்லாம் அந்த எண்ணெயை ஊற்றி ஃபுல்லாக அந்த இப்போ கூட அங்கே வச்சுருக்கேன். அந்த எண்ணெய் தான் ஊற்றி மத்தியானம் எழுந்திரிக்கும் போது கூட அந்த காலை முடிச்சு விட்டுருச்சு. அந்த எண்ணெயை தான் தொடர்ந்து தடவி ஜெபம் பண்ணிட்டு, ஏன்னா இது இயேசுவின் ரத்தம், விடுதலை கொடுக்குற ரத்தம், பச்சிலையோ கழும்போ நலமோ சுகம் எடுக்காது, மாறாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நலமொழிக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே குருவானவர் ஜெபம் பண்ணி கொடுத்துருக்காங்க, நான் விசுவாசத்தோடு தடவுறப்பா டெய்லி அப்படின்னு சொல்லி ஒரு நாள் தடவி 1 மாதம் நான் ஃபுல்லாக ஜெபம் பண்ணியிருக்கேன். இந்த தற்கல் தியானத்துக்கு நான் வந்திருக்கிறேன்னா அதுக்கு வந்து ஜெபம், அந்த ஜெபம் என்ன ஃபாதரோட ஜெபம், மற்றவங்க எல்லோரும் சேர்ந்து பிரதெல்லாம் சேர்ந்து ஜெபிச்சு அந்த ஜெபத்தில் எனக்கு தாங்கினாங்க. அதுக்கு மேலே நான் வந்து ஆண்டவரை இருக்க பிடிச்சிக்கிட்டேன். ஏன்னா நீங்கள் தான் எனக்கு சுகம் கொடுக்க முடியும், உங்களால் மட்டும்தான் ஆண்டவரை முடியும் அப்படிங்கிற ஒரு சாட்சியை இந்த நேரத்தில் நான் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இருந்தாலும் வந்து இந்த காலை வலிக்கும் போதெல்லாம் நான் நினைப்பேன், மாதிரி மரணத்துக்காக நான் போராட்டத்தில் நான் இருக்கிற ஆண்டவர், இல்லை நீ வந்து 5-6 இன்றைக்கே அது கலங்காத, நான் உன்னோடு கூட இருக்கேன், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், இது வழக்கத்தில் உனக்கு தாங்குவேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வசனத்தின் வழியாக பேசி எனக்கு சுகத்தை கொடுத்து இந்த 1 மாதத்தில் இந்த தற்களில் வந்து நான் வந்து ப்ரேயர் அட்டன் பண்ணுறதுக்கு ஆண்டவர் எனக்கு வாய்க்கப்பட்ட தேவனுக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. இன்னொன்று அவங்க சொல்ல மறந்துட்டாங்க, நான் சொல்கிறேன். அவர்கிட்ட 4 ஆண்டுகள் முழங்கால் போட்டு 4 ஆண்டுகளுக்கு மேலே திருப்பலிலாம் சேரில் உட்காந்து தான் இருப்பாங்க, அவங்களால முழங்கால் போட முடியாது. ஆனால் திருத்துறைப்பூண்டி அந்த 4வது வாரம் செபத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு அந்த 1 மாதம் ப்ரேயர் ஆயில் போட்டு இது இயேசுவோட ரத்தம், அந்த இயேசு ரத்தம் சொல்லி அந்த ப்ரேயர் ஆயில் அப்ளை பண்ணதுக்கு பிறகு அனுபவிக்கிறவங்களே எங்கள் பங்கில் எல்லாரும் கேட்குறாங்க, ஜூலி நீ ஏன் நடந்து வர்ற, நீ ஏன் முழங்கல் போட்டிருக்கிற, அங்கே போய் ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுக்குறேன். கரங்களை கட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நன்றி சார். அது நிறைய இப்படி அநேக அற்புதங்கள் நடக்கும். அவங்க விசுவாசத்தோடு வருவாங்க, நடந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது நம்மீதும் அதே எண்ணெய் பூசப்பட இருக்கிறது. நாம் ஜெபிக்க போகிறோம். அநேக அற்புதங்கள், அநேக ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாதவர்கள், நடக்க முடியாதவர்கள், வேலை கிடைக்காதவர்கள், வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி பணத்தை துளைத்தவர்கள், ஒவ்வொரு பிரச்சனையும் என்று வருகின்ற பொழுது எனக்கு மிகுந்த துக்கமாக இருக்கும். அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பேன். அவர்களுக்கு இறைவன் விடுதலையை கொடுப்பான். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. இப்பொழுது நாமும் ஜெபிக்க போகிறோம். இந்த எண்ணெய் உங்களுக்கு பல கட்டுகளிலிருந்து இப்பொழுது விடுதலை தரப்போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற முடியாமல் இருக்கின்ற கட்டுகள், வேதனையின் கட்டுகள், வியாதியின் கட்டுகள், கஷ்டத்தின் கட்டுகள், எந்த கட்டுகளாக இருந்தாலும் சரி, அது சாத்தானுடைய பில்லிசூனிய செய்வினை கட்டுகளாக இருந்தாலும் சரி, எல்லா கட்டுகளில் இருந்தும் தேவன் இப்பொழுது விடுதலையை தருகின்ற நேரம்.
நாம் இந்த கட்டுகளை உடைக்கின்ற இந்த ஜெபத்திற்கு இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். கட்டுகளை உடைக்கின்ற ஜெபம். இன்றைய வல்லமையை தேவன் இந்த எண்ணெய்க்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. யாகப்பிரதிய திருப்புறத்திலே 5:13 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களிலே யாரேனும் நோயிட்டு இருந்தால் அவன் திருச்சபையை மூப்பர்களை அழைக்கட்டும், அவர்கள் ஆண்டவர் பெயரால் எண்ணெய் பூசி அவனுக்கு ஜெபிப்பர். விசுவாசம் நோயாளியை குணமாக்கும். ஆண்டவர் அவனை எழுப்பி விடுவார். அவன் பாவம் செய்திருந்தால் கூட மன்னிப்பு தருவார். ஆகவே அத்தகைய வல்லமே இறைவன் இப்பொழுது இந்த எண்ணெய்க்கு கொடுக்க போகிறார். நாம் இதற்காக ஜெபிக்க போகிறோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். எல்லாரும் ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வாழ்வு ஊட்டி என்னை கேட்டும். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வாழ்வு ஊட்டி என்னை கேட்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவே என் இறைவா. உந்தர் திருவுளப்படி என்னை நடத்தும். எல்லாரும் பாடுவோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். அல்லேலூயா. எங்கள் அன்பான இயேசு ஆண்டவரே, நீர் வாக்களித்தபடியே உம் பிள்ளைகளாகிய இவர்கள் மீது உம்மாலே அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்ற அடிமை நான் இந்த எண்ணெயை பூச இருக்கிறேன். தகப்பனே, உங்களிலே யாரேனும் நோயிட்டிருந்தால் அவன் திருச்சபை மூப்பர்களை அழைக்கட்டும். அவர்கள் ஆண்டவர் பெயரால் எண்ணெய் பூசி அவனுக்கு ஜெபிப்ப. விசுவாசம் நோயாளியை குணமாக்கும். ஆண்டவர் அவனை எழுப்பி விடுவார். அவன் பாவம் செஞ்சிருந்தாலும் மன்னிப்பு பெறுவார் என்று சொன்னவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த எண்ணெயை நாங்கள் சிலுவையின் அடியில் வைக்கிறோம். கல்வாரி மலையிலே சிலுவையின் அடியில் வைக்கிறோம். உம்முடைய வலதுகரத்தின் காயத்திலிருந்து வழிந்தோடுகின்ற இரத்தம் இந்த எண்ணெயிலே ஊற்றப்படுவது. ஆடி பாய்ந்த உம்முடைய இடதுகரத்தின் காயத்திலிருந்தே வழிந்தோடியதே இரத்தம். அந்த இரத்தம் இந்த எண்ணெயிலே ஊற்றப்படட்டும். ஆடி பாய்ந்த உம்முடைய வலது பாத காயத்திலிருந்து வழிந்தோடியதே அந்த இரத்தம் பற்றிலே ஊற்றப்படட்டும். கல்வாரி மலையிலே உம்முடைய இடது பாதத்தின் காயத்திலிருந்து சொட்டு சொட்டாக வழிந்தது அந்த இரத்தம் இடத்திலே ஊற்றப்படட்டும். ஈட்டியினால் குத்தப்பட்ட பொழுது உம்முடைய திருவிழாவில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தமும் தண்ணீரும் பற்றிலே ஊற்றப்படட்டும். கசையடி காயங்களினாலே உன் உடம்பில் இருந்து இரத்தம் வந்ததே அந்த இரத்தம் பற்றிலே ஊற்றப்படட்டும். முள்முடி காயங்களில் இருந்து வழிந்தோடியது அந்த இரத்தம் இந்த எண்ணெயிலே ஊற்றப்படட்டும். பரிசுத்த வல்லமையான இரத்தமாய் மாறுவது. எஸ் ஆண்டவரே, உம்முடைய ஆடையை தொட்ட பொழுது உம்முடைய ஆடையிலிருந்து வல்லமை வெளியேறி நோயாளியை குணமாக்கியது. உன் பிள்ளைகள் இந்த எண்ணெயை பயன்படுத்துகின்ற பொழுது, உன் பிள்ளைகளின் மீது நான் இந்த எண்ணெயை பூசுகின்ற பொழுது அதே வல்லமை என் பிள்ளைகளின் மீது கடந்து செல்வதா, எண்ணெய் வழியாக கடந்து செல்வதா, பாவத்தின் கட்டுகள் இந்த எண்ணெயினால் உடைக்கப்படுவதா, சாபங்களின் கட்டுகள் இந்த எண்ணெயினால் உடைக்கப்படுவதா, சாத்தானுடைய கட்டுகள் இந்த எண்ணெயினால் உடைக்கப்படுவதா, இயேசுவின் செய்வினை ஏவலின் கட்டுகள் இந்த எண்ணெயினால் உடைக்கப்படுவதா, பயத்தின் பலவீனத்தின் சோர்வின் கட்டுகள் இந்த எண்ணெயினால் உடைக்கப்படுவதா, மேலுமாய் எல்லா வியாதியின் கட்டுகளும் உடைக்கப்படுவதாக. தீராமல் இருக்கின்ற வியாதியின் கட்டுகள் இந்த நாளிலே உடைக்கப்படும். அல்சர் வியாதியின் கட்டுகள் உடைக்கப்படும். தலைவலி வியாதியின் கட்டுகள் உடைக்கப்படும். நெஞ்சு வலி, இதய வலி, எல்லா
எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும். ஆமென். வயிற்று வலி அல்சர் வியாதிகள் இல்லாமல் போகட்டும். கிட்னி பிரச்சனைகள் இல்லாமல் போவதாக. ஆமென். இடுப்பு வலிகள் இல்லாமல் போவதாக. ஆமென். மூட்டு வலிகள் இல்லாமல் போவதாக. கரத்தை தூக்க முடியாதவர்கள் கரத்தை தூக்கி ஆர்ப்பரிப்பார்கள். ஆமென். நரம்பு மண்டலங்கள் சரியாக்கப்படுவதாக. ஆமென். எலும்பு மண்டலங்கள் சரியாக்கப்படுவதாக. ஆமென். சதைகள் சரியாக்கப்படுவதாக. ஆமென். உள்ளுறுப்புகள் அனைத்தும் சரியாக்கப்படுவதாக. ஆமென். அந்த வல்லமை இந்த எண்ணெயில் ஊற்றப்படுவதாக. ஊற்றப்படட்டும். அப்படியாய் அடிமைகள் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். துதிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தை திறந்தவரே நன்றி. நன்றி அப்பா. ஆசீரை ஊற்றினவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம் பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒரு புதிய வல்லமையை கொண்டு மாட்டலாம். ஆமென். ஒரு புதிய வல்லமையை என் பிள்ளைகள் அனுபவிக்கணும். அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. புதிய அபிஷேகத்தை அனுபவிக்கணும். அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. புதிய விடுதலை அனுபவிக்கட்டும். ஆமென். கட்டுகள் வெளியேறுவதை அவர்கள் உணரட்டும். ஆமென். கட்டிலிருந்து விடுதலை பெறுவதை அவர்கள் உணரட்டும். உணரட்டும் ஆண்டவரே. அப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பானவர்களே, இப்பொழுது நான் இந்த நீங்க வரிசையா வாங்க. நான் உங்கள் மீது இந்த எண்ணெயை பூசி ஒரு நிமிடம். உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். தகப்பனே, எந்த வாயும் பேசாத இந்த வாய்கள் எப்பொழுது உம்மை புகழ்ந்து பாடக்கூடிய திருவை எங்கள் தாரும் ஆண்டவரே. உச்சம் தலையிலிருந்து உள்ள கால்வரை இருக்கிற எல்லா நோய்களும் ஆண்டவரே உடைய அற்புதத்தினால் உடைய வல்லமையினால் கட்டுகள் உடைக்கப்பட்டு விடுதலை பெறுவார்களாக தகப்பனே. நன்றி அப்பா. இயேசுவே, தகப்பனே, நாவசைக்கு பேசாத என் வாய் கூட மதுவையாய் கீதங்கள் பாடச் செய்கிறே. நாவசைக்கு பேசாத என் வாய் கூட மதுவையாய் கீதங்கள் பாடச் செய்கிறே. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை. அன்பின் ஆண்டவரே, அப்பா, எவ் ஒளியும் கேட்க முடியாத என்னுடைய காதுகள் ஆண்டவரே உடைய சத்தத்தை கேட்கட்டும் ஆண்டவரே. தகப்பனுடைய இருதயங்களை அப்பா உடைய சத்தத்தை கேட்கட்டும் ஆண்டவரே. காதுகள் அடைக்கப்பட்ட காதுகள் எல்லாம் ஆண்டவரே உடைய வார்த்தையினால திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எவ்வொழியும் கேட்காத
நீங்க தொட்டா போதும், தொட்டா போதும் ஆண்டவரே. ஜீசஸ், இந்த வல்லமை தந்து வரட்டும் ஆண்டவரே. மனங்கள் எல்லாம் சுகமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை பாடுங்க பாடுங்க பாடுங்க. ஆராதனை ஆராதனை வேடிக்கை பார்க்காதீங்க, பாடுங்க ஆண்டவரே, பாடி துதிங்க. ஆராதனை இயேசுவே, பிள்ளைகளை ஆண்டவரே, எனக்கு தொழுநோயாளி தொட்டீர் ஆண்டவரே, பேதுருவின் மாமியாரை தொட்டீர் ஆண்டவரே, தொட்ட மாத்திரத்தில் அவர்கள் சுகம் பெற்றார்கள் என்ற கற்பனை. 18 வருஷமா இருந்த ஆண்டவரை கூனியா இந்த மகளை தொட்டீர் ஆண்டவரே, தொட்ட மாத்திரத்திலே கூணவரை விட்டு மாறியதே ஆண்டவரே. எப்பொழுதும் ஆண்டவரே, உடைய வல்லமை மிக்க கரங்கள், உடைய அபிஷேகம் பிள்ளைகளை சுகமாகட்டும் ஆண்டவரே, அபிஷேக முகங்களை முறிக்கட்டும் ஆண்டவரே. எதிரேனும் காணாத என் கண்ணும் கூட வரமான உம்பதனம் காண செய்வீரே. எதிரேனும் காணாத என் கண்ணுகள் கூட வரமான உம்பதனம் காண செய்வீரே. இயேசுவை நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், வல்லமை இறங்கட்டும், உடைய மகிமை இறங்கட்டும். மனமெல்லாம் சுகமாய் தீபர சந்தர ரிவிகரா தூர வலர மனசராதரை ஓடி பாபா சாந்தர தீரவர ரிஷாதரை ஜீசஸ் நேம். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே, உடைய ஆணை வாய்ந்த கரங்கள் தொடுவதற்காய் நன்றி அப்பா. உடைய அபிஷேகத்தை கரங்கள் தொடுவதற்காய் நன்றி ஆண்டவரே. உடைய ஆடையிலிருந்து வல்லமை வெளிப்பட்டது போல அப்பா, அந்த எண்ணெயிலிருந்து உடைய வல்லமை, சுகமளிக்கு வல்லமை, விடுதலையின் வல்லமை, ஆமென் ஆமென், அபிஷேகத்தின் வல்லமை வெளிப்படுவதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கோடி நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. இயேசுவே நன்றி, ஆவியானவரே நன்றி அப்பா. சேரேனும் அறியாத என் கைகள் கூட விலகாத உங்கரங்கள் பற்ற செய்வீரே. சேரேனும் அறியாத என் கைகள் கூட விலகாத உங்கரங்கள் பற்ற செய்வீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை. உணர்வேவும் இல்லாத என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே, உம்மோடு உறவாக என்னோடு உடன் வாழ ஆண்டவரே என்னை தொடுமாண்டவர், என்னை தொடுமாண்டவர். உம்முடைய மகிமையின் கரங்கள் என்னை தொடட்டு மாட்டவர், உம்முடைய அதிசயத்தின் கரங்கள் என்னை தொடட்டு மாட்டவர். தகப்பனே, வேதனைகள் மாறட்டும், துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும் ஆண்டவர். வியாதிகள் மாறட்டும் ஐயா, எல்லா கவலைகளும் கண்ணீர்களும் ஆமென் 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 இப்பொழுதே 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 மாறட்டும் ஆண்டவர். நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உடைய மகிமை தொடுவதற்காக நன்றி, உடைய வல்லமை தொடுவதற்காக நன்றி, உடைய கிருபை தொடுவதற்காக நன்றி ஆண்டவரே. உணர்வேதும் இல்லாத என் வாழ்வு கூட உறவாக என்னோடு உடன் வாழ்வீரே. உணர்வேதும் இல்லாத என் வாழ்வு கூட உறவாக என்னோடு உடன் வாழ்வீரே. இயேசுவை நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும்.
ஜெபிங்கம்மா, எல்லாரும் ஜெபிங்க, வேடிக்கை பார்க்காதீங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல தான் சுகம். அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க வேண்டாம். நீங்க கண்ணை மூடி ஜெபிங்க. ஆண்டவரே என்னை தொடுங்கப்பா, என்னை தொட்டதுக்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் தொட்டதுக்காக நன்றி சொல்லுங்க. அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறாரு, நன்றி சொல்லுங்க. சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, நன்றி சொல்லுங்க. நம்மளை அற்புதம் செய்திருக்கிறாரு, நன்றி சொல்லுங்க. செபி மக்களை, செபி சகோதரனை, ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறவர், நம் விண்ணப்பத்தை கேட்கிறவர். நம் கண்ணீரை துடைத்திருக்கிறாரு, நம் கண்ணீரை துடைத்திருக்கிறாரு, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களை தொட்டு கொண்டிருப்பதற்காய் நன்றி, விடுதலை கொடுத்து கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. Jesus, Jesus. பக்தனுக்கு என்பவரே என் கண்ணீரை சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காப்பவரே, சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. என் ஜெபத்தை கேட்கிறவரே நன்றி அப்பா. நன்றாடுகளுக்கு பதில் தருகிறவரே நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. கொடான கோடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் ஐயா, எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. அழுதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, அழுதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொன்னீர்கள் ஐயா. நான் விரும்புகிறேன், நீ நோய் நீக்கி நலமாயிரு என்று சொன்னீர்கள். ஆமென் ஆண்டவரே. நீர் விரும்பி எங்களை தொடுகிறதற்காய் நன்றி. நீ தொட்ட மாத்திரத்தில் எல்லா கட்டுகளும் உடைக்கப்பட்டு விடுதலை உண்டாவதற்காய் நன்றி ஆண்டவரே. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தமுண்டு ஐயா சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ.
தருபவரே. ஸ்தோத்திரம் இயேசையா. அன்பானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களிடத்தில் இருக்கின்ற கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டதை நான் பார்த்தேன். உங்களுக்காக கண்ணீரோடு ஜெபித்தேன். தேவன் உங்களுக்கு எல்லாருக்கும் விடுதலையை தந்திருக்கிறார். நீங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற கட்டுகள், அவங்கள்ட்ட இருக்கிற கட்டுகள், பிள்ளைகளுடைய குறித்தான கட்டுகள், இரவிலே தூக்கம் இல்லாத கட்டுகள், கையை தூக்க முடியாத கட்டுகள், கிட்னி பிரச்சனைகளே அநேக கட்டுகள், குடும்பத்திலே வருமான பிரச்சனை, கடன், கண்ணீர்கள், அநேக கட்டுகளினால் இருந்ததை அவர் வெளிப்படுத்தினார். அதற்காக ஜெபித்தேன். தேவன் உங்களுக்கு விடுதலையை தந்திருக்கிறார். என்று நான் இரவிலே நன்றி சொல்வது, ஆண்டவரே, என் கட்டுகளை எல்லாம் உடச்சிங்க பாதுகாக்கிறது. என் குடும்பத்தை கட்டியிருக்கிற கட்டுகள், பிள்ளைகளை கட்டியிருக்கின்ற கட்டுகள், மனைவியினுடைய கட்டுகள், யாரினுடைய கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டதற்காக நன்றி அப்படின்னு சொல்லி ஆண்டவரை சொல்லுவோம். ஏசாமி சொல்வார் அல்லவா, 18 ஆண்டுகளாக இவர் சாத்தானால் கட்டப்பட்டிருந்தார், இவளை விடுவிப்பது ஆகாத செயல். இன்று அப்படியாய் பல ஆண்டுகளாக கட்டப்பட்டிருந்த உங்களுடைய கட்டுகளை கூட தேவன் இந்த நாளிலே உடைத்து போட்டிருக்கிறார். இதெல்லாம் தலைவலியில் இருந்தவங்களுக்கு கூட நீங்கள் கட்டில உடைச்சிருக்கிறார். அதே மாதிரி இரத்தப்போக்கு, பல பிரச்சனைகள், வயிற்று வலி, இப்படி அநேக கட்டுகள், கடன் பிரச்சனை இருந்தவருடைய கட்டுகள், தற்கொலையினுடைய ஆவியினால் கட்டப்பட்டவர்கள் ஒருத்தங்க தற்கொலை பண்ணிக்கணும், இனிமேல் வாழ்ந்தேன் நான் துணியலையே அப்படின்னு சொல்லி தற்கொலை ஆவியினால கூட கட்டப்பட்டிருந்தாங்க. தேவன் அவங்களுக்கெல்லாம் இந்த நாளிலே விடுதலை தந்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. எழுந்து நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. மீதமுள்ளதெல்லாம் நீங்க தூங்குகின்ற பொழுது உங்களுடைய நாவும் இதயமும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் என்ற நன்றி பாட்டை ராத்திரி பூரா உங்களுடைய இதயங்கள் இப்போ வாயு முடித்தாலும் உங்களுடைய இதயம் பாடிக்கிட்டே இருக்கணும். நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பா. நாளைக்கு அப்படியே உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். நாளை தேவனுடைய ஆவியான 2 மடங்காக உங்களுக்கு தேவைக்கிறோம். அதை நீங்கள் பார்ப்பீர்கள். மாண்பீர்கள். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புறங்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீங்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்வு யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரும் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சர்வ புகழ்ச்சி
இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருநத்தம் பற்றி மறைபொருளை வணங்கும் நாங்கள் உன் மீட்பின் பலனையும் எங்கள் உடல்நலத்தையும் குடும்பத்திற்கான அனைத்து ஆசிரியர்களையும் இந்த நேரத்திலே உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வலது கரத்தை உயர்த்தி வாழ்க வாழ்க வாழ்க